நம்ம அதாவது குழந்தைகள் வந்து நம்மளை காப்பி பண்ணும் பொதுவாகவே. இப்போ ஒரு தாயை காப்பி பண்ணும், இல்லை தந்தையை காப்பி பண்ணும். நான் வந்து அவங்க தாய் என்ன செய்கிறாங்களோ அதன் மாதிரியே பண்ணும். அதே மாதிரி தந்தை என்ன செய்கிறாரோ அதன் மாதிரியே பண்ணும். இப்போ தாய் வீட்டில் ஐவேளை தொழுது ரொம்ப இபாபத்தாக இருந்தால், டிவி பார்க்காம இந்த சீரியல் பார்க்காம அது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா குழந்தையும் அதில் இன்ட்ரெஸ்ட் வராது. குழந்தைய என்ன பண்ணும், அவங்களோட சேர்ந்து தொழுகவும், அதுக்கு ஒரு சின்ன குழந்தையா இருக்கையிலே தொழுகவும் வணங்கவும் இபாபத்தாக இருக்க பார்க்கும். அதே மாதிரி தான் அது ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரையில் அதை சரியான முறையில் ஓத அனுப்புங்க. ஓத அனுப்பிட்டோம் அவங்க எல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. வீட்டிலையே என்ன பண்ணுங்க, முடிஞ்ச வரைய அவங்கள பாடம் நீங்கள் கேளுங்க. என்ன ஓதுற, என்ன செய்கிற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லி காட்டு, நீ சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு அதை என்கரேஜ் பண்ணணும். அதை வெறுப்பேற்றுற மாதிரி கேட்க வேணாம். நீ ரொம்ப நல்லா ஓதுவியாமே, நீ நல்லா செய்யுங்க, நீ சொல்லுமா அப்படின்னு அதுகளை என்கரேஜ் பண்ணி